ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு யாஃபா vlogger. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ராடிசன் ப்ளூ. இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இந்த ஹோட்டலில் பெர் டே தங்கிறதுக்கு எவ்வளோ காஸ்ட்டு, இது 5 ஸ்டார் ஹோட்டலாக இல்லை 3 ஸ்டார் ஹோட்டலாக, அதுக்கப்புறம் இங்கே என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மெயினாக அப்ராட்லேருந்து இங்கே இந்தியா சென்னைக்கு வந்து தங்குற பீப்புள்ஸ்க்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பாக்ஸுக்கு வரும். அதே மாதிரி நம்ம சேனலில் லைவ் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. 9 o'clock லைவ் இருக்குது, மெம்பர்ஷிப் லைவும் இருக்குது. வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹாட் அண்ட் ஸ்வீட், அது இல்லாமல் ஃப்ரைட் சிக்கன் மசாலா, நைட் மசாலா வித் யாம், மசாலா வைப் வித் யாம் இருக்கும் இல்லையா, அது ஃப்ரைட் சிக்கன் மசாலா, கேரட் பவுடர், ஜிஞ்சர் பவுடர், இதெல்லாம் எப்படி நம்ம வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணி மீஷோவில் சேல் பண்ணுறதுன்றது நான் சொல்லித்தரேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணுங்கள். வாங்க இப்போது ராடிசன் ப்ளூ வீடியோ பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ஃபஸ்ட்டு மெயின் என்ட்ரன்ஸை தான் நீங்கள் பார்த்துருந்தீங்க. இந்த ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டல். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியர் மீனம்பாக்கம். மீனம்பாக்கம் ஏர்போர்ட்லேருந்து இந்த ராடிசன் ப்ளூக்கு போகணுன்னா 10 நிமிஷத்துலேயே நீங்கள் போயிடலாம். வித் டிராஃபிக்காக இருந்ததுன்னா எப்படியும் ஒரு 15 or 20 மினிட்ஸ் கண்டிப்பாக பிடிக்கும் பீக் ஹவர்ஸில். இல்லைன்னா நார்மல் டைமில் 10 நிமிஷம் கூட இல்லைங்க, ஒரு 8 நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாம். உண்மையாகவே இந்த ஹோட்டல் பற்றி நம்ம சொல்லணும்னு பார்த்திங்கன்னா உண்மையாக சூப்பராக இருந்தது. ஃபுட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி ரூமுடைய க்ளீனஸ்லும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மெயின் என்ட்ரன்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து மேலே ரூமில் எனக்கு வந்து 3rd ஃப்ளோரில் நான் புக் பண்ணியிருந்தேன். இந்த ரூம்குள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றது நான் வீடியோ எடுக்கும் போதே பேசியிருக்கேன். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ரூம்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் வந்து ரூமோடைய ஃபுல் வியூ. ஓகேங்களா, இங்கேயே வந்துட்டு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி இது வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் மிரர் இருக்கும். அண்ட் தென் இந்த இடத்துல ஒரு சேர் அண்ட் டேபிள். இந்த இடத்துல ஒரு 4 வாட்டர் பாட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரி தான். அண்ட் தென் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரா இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்டு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் இந்த ரூமோடைய ஃபுல் வியூ நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு டிவி, அண்ட் தென் கீழே இங்கேயும் வந்துட்டு ட்ராஸ் கொடுத்துருக்காங்க. 2 ட்ரா இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரேட் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் ஸ்டோரி புக் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கத்தாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மெயினாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரைடல் இது கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம ரூம் புக் பண்ணோன்னா யார் நேமில் நம்ம புக் பண்ணுறோமோ அவங்களோட நேம் வந்து இங்கே வந்துடும். இங்கே என் நேமில் புக் பண்ணியிருக்கிறதுனால என்னோடய நேம் வந்திருக்கு. ஃபுல்லாகவே வந்துட்டு டேப்லேயே நம்ம வந்து எல்லாமே ஏசி, அண்ட் தென் டிவி, டோர் கேமரா, எல்லாமே நம்மளுக்கு என்ன ஃபுட்டு வேணும் எல்லாமே நம்ம இதிலே பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லாண்ட்ரி சர்வீஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. லாண்ட்ரி சர்வீஸில் ஒரு பவுச்சும் கொடுத்துருக்காங்க. ஷர்ட்ஸ்க்கு எவ்வளோ, ட்ரௌசர்ஸ்க்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு இங்கே ரேட் ஆஃப் வைஸும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஷர்ட்க்கு 200, ட்ரௌசர்ஸ்க்கு 250, அது மாதிரி எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பென்சில், அண்ட் தென் 1 ஷார்ப்னர், 1 எரேசர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து இது வந்து எங்கே இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா இப்படி பெட்டில் தான் இருந்தது. ஓகேங்களா, நான் உள்ளே வரும்போது இப்படி தான் இருந்தது. நான் தான் எடுத்து அந்த இடத்துல வச்சேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒர்க்கிங் ஏரியான்றதுனால அவங்க இதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க, டோஸ்டர், and then one glass,
அதுக்கப்புறம் பால் பவுடர், காஃபி, க்ரீன் டீ எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாமே பே தான். பேக்கு உண்டானது இங்கே பில் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு இங்கேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கோக் வந்துட்டு 350 ml எவ்வளோ ப்ரைஸஸ்ஸு, ஸ்ப்ரைட்டு, அதுக்கப்புறம் பேப்பர் போட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் ரேட்டோட. ஒன்று எடுத்தால் ஒன்றே இல்லை, காராம்புதியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் வந்து 150. இது வந்து ரேட்டு. இது வேணும்னா நம்ம எடுத்து சாப்பிட்டா இங்கே வந்துட்டு கேஷ் கொடுத்துக்கணும் நம்ம. இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரி வராது. கீழே வந்து ஒரு குட்டி மினி ஃப்ரிட்ஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கோக், பெப்சி, பேப்பர் போட், ஸ்னிக்கர் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்துட்டு டஸ்ட்பின் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் தான். இப்போ நான் குளிர் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏசி ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஆன் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆன் ஆகும். இப்போ ஆன் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா சென்டர் ஏசி. இந்த இடத்துல வந்துட்டு வாஷ்ரூம் ஏரியா. இந்த இடத்துல ஸ்பெஷல் எல்லா ஹோட்டல்லையும் வைக்கிற மாதிரி டென்டல் கிட், ஷேவிங் கிட் வச்சுருக்காங்க. ஒரு கோம்பு, ஷவர் கேப் வச்சுருக்காங்க. அண்ட் தென் வந்துட்டு ஒரு கிட் ஒன்று வச்சுருக்காங்க. டிஷ்யூ பாக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாடி லோஷன் அண்ட் தென் வந்துட்டு ஹேண்ட் வாஷ் கொடுத்துருக்காங்க. டவுது எல்லாமே இங்கே வந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் தான். பாத் டப் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் இது கொடுத்துருக்காங்க. அயனர், இந்த இடத்துல வந்துட்டு அயனர் கொடுத்துருக்காங்க. இது வந்து லாக்கர். இந்த இடத்துல வந்துட்டு வெயிட் மிஷின். இதுதான் வந்துட்டு டோட்டல் வாஷ்ரூமுடைய லுக்கு. அப்புறம் இந்த இடத்துலையும் வந்து ஒரு டவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்திங் ஏரியா. மேலே ஷவர், ரெயின் ஷவர் மாதிரி இருக்கிறதுக்கு ஃபுல்லாகவே இங்கேயும் வந்துட்டு டவ் ஷாம்பு, பாடி வாஷ் அண்ட் கண்டிஷ்னர் 3மே கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் பாத், ஷவர் எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக் இங்கே ஏர் ட்ரையர் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஏர் ட்ரையர். அதுக்கப்புறம் இங்கே வந்து டவல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஹேண்ட் டவல்ஸும் கொடுத்துருக்காங்க. லைட்லாம் வந்து பார்த்திங்கனாவே சூப்பராக இருக்குது. இதுதாங்க இந்த ரூமுடைய ஓவரால் வியூ. இப்போ பார்க்குறது நீங்கள் வந்து டைனிங் ஏரியா தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆக்சுவலாக வந்துட்டு நான் நைட் என்னால் எடுக்க முடியல. இப்போ நீங்கள் பார்க்குறது மத்தியானம் லஞ்சு. ஓகேங்களா, மத்தியானம் லஞ்ச் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அக்கா நூடுல்ஸ் அண்ட் தென் ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு தாய்லாண்ட் ஃபுட் மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து வெஜிடபிள் பிரியாணி, அதுக்கப்புறம் பப்பட்ஸ்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு ஹோட்டல்து பார்த்துருந்தோம் இல்லைங்களா, நோ ஹோட்டல்து பார்த்துருந்தோம் இல்லைங்களா, அங்கே இருக்கிற டிஷ்ஷஸ்லாம் வேறு, இங்கே இருக்கிற டிஷ்ஷஸ் வேறு. ஆனால் எனக்கு ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணும்போது நோ ஹோட்டலில் டிஷ்ஷஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டட் டிஷ்ஷஸ் தான் இருந்தது. பேஸ்ட்ரி ஐட்டம்ஸும் இங்கே இருந்தது. பட் ஆனால் அங்கே பார்க்கும்போது நிறைய பேஸ்ட்ரி ஐட்டம்ஸு, அதே மாதிரி நூடுல்ஸ்லேயும் நிறைய வகையான நூடுல்ஸு, ரைஸ்லேயும் வந்துட்டு நம்ம சாம்பார், அந்த ரசம், மோர் குழம்பு, மீன் குழம்பு எல்லாமே இருந்தது. இங்கே அந்த அளவுக்குலாம் கிடையாது. இங்கே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவிஸ் இருந்தது, எக் கிரேவி இருந்தது,
வேறு என்ன தாய்லாந்து ஃபுட் இருந்தது, சைனீஸ் ஃபுட் இருந்தது, பாஸ்ட்ரி ஐட்டம்ஸ் இருந்தது. இதுதான் வந்து இந்த ஹோட்டலுடைய ஸ்பெஷல். பட் ஆனால் நோ ஹோட்டலில் வந்து அப்படி கிடையாது, எல்லா ஃபுட்ஸுமே இருந்தது. பீஸா மட்டும் நைட்டில் மட்டும் கிடச்சிது, மற்ற எல்லா ஃபுட்டுமே இருந்தது. இதுதான் நீங்கள் வந்து அந்த டைனிங் ஏரியாவுடைய ஃபுல் வியூ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி தான் இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்றவங்க. ஏன்னா எல்லாருமே ரூம்லேயே வந்து இது பண்ணிட்டாங்க. அன்றைக்கி கிட்டிமா வந்துட்டு அடுத்த நாள் கிராஜுவேஷன் டேன்றதுனால அவங்களுக்காகவே இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் இங்கே வந்திருந்தோம். அப்படியே இங்கே வந்து வீடியோ எடுக்கலாமேன்னு சொல்லிவிட்டு நானும் கிட்டிமா வந்து இந்த ஹோட்டலுக்கு வந்திருந்தோம். செம்ம என்ஜாய் பண்ணா என் பொண்ணு. உண்மையாகவே சூப்பராக இருந்தது. வேறு என்ன சொல்ல, யாராவது இந்த ஹோட்டலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இங்கே வரலாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்விம்மிங் பூலும் இருந்தது. இந்த இடத்துல ஸ்விம்மிங் பூல் அண்ட் ஃபிட்னஸ் ஸ்டூடியோவும் இருந்தது. ஃபிட்னஸ் ஸ்டூடியோ என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஆனால் ஸ்விம்மிங் ஃபுல்லாகவே நான் எடுத்திருப்பேன். ஸ்விம்மிங் பூல் வந்து பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பாரும் இருந்தது. என்ஜாய் பண்ணுறவங்க இந்த இடத்துல தாராளமாக என்ஜாய் பண்ணலாம். இப்போ நம்ம போகிற வழி தான் வந்து ஸ்விம்மிங் ஏரியாவுக்கு போகிறது. இந்த இடத்துலேருந்து நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு காட்சி தெரியும். என்ன காட்சி என்று வீடியோவில் பாருங்கள். இதுதாங்க ஸ்விம்மிங் ஏரியா. பார்க்கவே சூப்பராக இருந்தது. அந்த வந்துட்டு இந்த இடத்துலேருந்து இருக்கும்போதே மேலே வந்து பக்கத்துலேயே மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுன்றதுனால ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறது க்ளீனாக நீங்கள் பார்க்க முடியும். அப்புறம் இங்கேருந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸும் வச்சுருக்காங்க. நிறைய புறா அங்கே இருந்ததுங்க, அதனால தான் புறாவை எடுத்து வீடியோ காமிச்சிருக்கேன். அது எவ்வளோ அழகாக தண்ணி குடிக்குது பார்த்தீங்களா. ஃப்ளைட் சவுண்டை கேட்டிருப்பீங்க, பக்கத்துலேயே போச்சு. ஏன்னா பக்கத்துலேயே மீனம்பாக்கம் ஏர்போர்ட் இருக்கிறதுனால இந்த வியூ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்ததுங்க. இங்கே நிறைய மீட்டிங்ஸ்லாம் வந்துட்டு காண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் வந்துட்டு இந்த ஹோட்டலில் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னென்னா டூ வே ஏர்போர்ட் பிக்கப் அண்ட் ட்ராப் காம்ப்ளிமெண்ட்ரி இருக்குது. அதனால் அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க, ஓகேங்களா. இந்த பிளேஸ் உண்மையாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ரூமும் வந்து பார்த்திங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. அதே மாதிரி இங்கே வந்துட்டு மேரேஜ் ஃபங்க்ஷனும் பண்ணாங்க நான் வந்த அன்றைக்கி. அது இல்லாமல் வந்துட்டு மீட்டிங்கும் நடந்தது. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து பிஸியாகவே இருக்குது இந்த ஹோட்டல். 24/7 மாதிரி பிஸியாகவே இருந்தது. அதே மாதிரி இந்த ஸ்விம்மிங் ஏரியா வந்துட்டு உண்மையாகவே வேறு லெவலில் இருந்தது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவே இருந்தது. இந்த ஹோட்டலில் நீங்கள் பெர் டே ஸ்டே பண்ணோன்னா 22 கரெக்டாக. நைட் டின்னர், அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தான். மத்தியானம் லஞ்ச் நம்ம பே பண்ணிக்கணும். இல்லை இண்டிவிஜுவலாக கூட உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்துட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல்ன்றதுனால ஓகே தாங்க. வேணுன்றவங்க நீங்கள் வந்து booking.comல கூட வந்துட்டு mytripbooking.com கூட வந்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணிக்கிட்டோ உங்களுக்கு புக்கிங் பண்ணிக்கலாம். எனக்கு ஃபங்க்ஷன் வந்து இங்கே தேர்ஸ்டே அன்றைக்கி நானும் கிட்டிமா அட்டன் பண்ணிட்டு ஃப்ரைடே அன்றைக்கி மார்னிங் அவங்க கிளம்பிட்டாங்க. மத்தியானம் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நைட் எனக்கு தாய்லாந்துக்கு ஃப்ளைட்டு. கமெண்ட் செக்ஷனில் தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணாதீங்க, நீ எல்லாம் தாய்லாந்து போக முடியுமான்னு. தாய்லாந்து யார் வேணாலும் போகலாம், ஓகேங்களா. பட் ஆனால் உங்கள் கையில் கேஷ் இருக்கணும். ஒரு 60 கிட்ட நீங்கள் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸ் இருக்குது, அந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு நீங்கள் தாராளமாக வரலாம். அதனால் தயவுசெய்து தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணாதீங்க. நம்ம சேனலில் தாய்லாந்து வீடியோஸ் நிறைய வரும், ஷார்ட் வீடியோஸ் போட்டிருக்கேன். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.